சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதிருப்தி அதிமுக MLA-க்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். மறுபுறம் ராஜினாமா செய்த 4 அதிமுக MLA-க்கள் மீது நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்காரு. இதுபற்றி விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 பேர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்பதை சபாநாயகர் JCD பிரபாகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதிமுக கொறடா அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதன் காரணமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கடிதமாக கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்துவிட்டதாகவும் எங்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதை கடிதமாக சபாநாயகரிடம் கொடுத்திருந்தார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 பேர் தங்களுடைய தவறை உணர்ந்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இதன் மீது அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதையும் சபாநாயகருடைய கவனத்துக்கு கடிதத்தின் மூலமாக கொடுத்திருந்தார். இந்த கடிதங்கள் அனைத்துமே சபாநாயகருடைய ஆய்வில் இருந்தது. சபாநாயகர் என்ற ஆய்வுடைய முடிவை அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 பேர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இசக்கி சுப்பையா, சத்தியபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழும் தகுதி நீக்க நடவடிக்கை என்ற அடிப்படையிலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கடிதம் சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தின் மீது நிலை என்ன என்பது குறித்தும் சபாநாயகர் இன்று அறிவித்திருக்கிறார். 4 பேர் மீதான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீதான விசாரணையை தொடங்கியிருக்கிறது என்பதையும் இன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க உள்ள நிலையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்பதை சபாநாயகர் JCD பிரபாகர் திட்டவட்டமாக இன்று அறிவித்துள்ளார். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.